நெஞ்சு வலி அப்படின்ற ஒண்ணு வந்துச்சுன்னா, நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப பயப்படவும் கூடாது. எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல? 2 வகையான நெஞ்சு வலி இருக்கு. ஒண்ணு வாய்வுக்காக வரக்கூடிய நெஞ்சு வலி. இன்னொன்னு ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட நெஞ்சு வலி அப்படின்னே சொல்லலாம். நெறைய பேர் வந்துட்டு வாய்வு அப்படின்னு நெனச்சுட்டு ஹார்ட் அட்டாக்க ரொம்ப அலட்சியமா விட்டுர்றாங்க. அதனால உயிர் சேதாரம் ஏற்படுது. சமீபத்தில நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மறைவு தான் இப்ப பலரையுமேவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அவர் வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்ல தான் வந்து இறந்திருக்கிறாரு. அதாவது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்குது. உடனே டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல, டக்குனு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம, ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதாக சொல்லப்படுது. அதனால போற வழியிலேயே அவருடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு. ஹார்ட் அட்டாக் அப்படின்றத நம்ம ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க கூடாது. அசௌகரியம் ஏற்படுது, இல்ல ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, மைல்டா கூட வந்திருக்கு. அந்த மாதிரி தருணத்துல ஒரு மாதிரி டிஃபரண்டா ஃபீல் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, உடனடியா ஃபர்ஸ்ட் எய்ட் ஒண்ண எடுத்துட்டு 1 ஹவர்க்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகணும். அந்த 1 ஹவர் அப்படின்றது தான் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டன் பீரியட்குள்ள நீங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த வாயுவுக்காக ஏற்படக்கூடிய நெஞ்சுவலி வெர்சஸ் நார்மல் நெஞ்சுவலி. இது எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாயுவுக்கான நெஞ்சுவலி. அடிக்கடி ஏப்பம் வரும், வயிறு ரொம்ப புரட்டிக்கிட்டே இருக்கும், வயிறு ரொம்ப பெருசா, அதாவது ரொம்ப கேஸ்ட்ரிக்கா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப உப்பி போயிருக்கும். அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். நெஞ்சு வந்துட்டு விட்டு விட்டு குத்துற மாதிரி இருக்கும். வாய்வு அப்படின்றது வயிற்றுக்கு மேல் பகுதியில உருவாகி அப்படியே நெஞ்சு பகுதிக்கு வந்துட்டு டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களால அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வாய்வு உண்டாக்குற நெஞ்சு வலியாவே இருந்தாலும் டக்குன்னு டாக்டர் போய் பார்க்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸ்டில் நீங்க ரொம்ப பயப்படாம இருக்கிறதுக்காகவும், இத பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுக்காகவும் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இந்த நான் சொன்ன மாதிரியான அசௌகரியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அது வாய்வுக்கு உண்டான நெஞ்சுவலி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு நீங்க வீட்டிலேயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. டக்குன்னு நீங்க டாக்டர போய் பார்த்துரலாம். இதுவே நார்மல் ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடான நெஞ்சுவலி அப்படின்றதுக்கு என்னென்ன மாதிரியான உங்களுக்கு சிம்ப்டம்ஸ் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். மாரடைப்பால ஏற்படக்கூடிய நெஞ்சுவலி ஒரு பக்கம் கனமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். டக்குன்னு சில பேருக்கு உடனடியாகவே மயக்கம் வந்துரும். சில பேருக்கு அந்த நெஞ்சுவலி தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு நெஞ்சுவலியாக இருக்கும். நெஞ்சு சைடுல இருந்து இடது கை, இடது தோள்பட்டை, இடது விரல்கள், இந்த இடது சைடுல இருக்கிற எல்லாமே பயங்கரமா சேர்த்து உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூச்சு விடுறதுல சிரமம், அதிகமா வேர்வை, வாந்தி, மயக்கம், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் சொன்ன எல்லா அறிகுறிகளுமே ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது சில அறிகுறிகள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடினமா உடற்பயிற்சி செய்யும் பொழுது, அதிக மன அழுத்தம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் மன உளைச்சல் தான். அதிக மனவலி. அஃப்கோர்ஸ் நீங்க உண்ற உணவு பழக்கமுமேவும் இருக்கு. ஆனா உணவு பழக்கத்தை சரி பண்ணாலுமேவும் மனசை வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் அறிவுறுத்துறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வாய்வுக்குண்டான நெஞ்சுவலி அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து நீங்க நடந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க சுடு தண்ணி குடிக்கலாம். இல்ல வீடுகள்ல நீங்க வாய்வுக்காக என்னென்னலாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களோ, இல்ல டாக்டர்ஸ் என்ன சொல்லி நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா டக்குன்னு வாய்வுக்குண்டான நெஞ்சுவலி அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். ஒரு புறம் மாரடைப்புனால நெஞ்சுவலி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க டக்குன்னு வந்துட்டு டாக்டர்ட்ட போயிடணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முதலுதவியா ஆஸ்பிரின் வந்து 300 mg வீடுகள்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஸ்டில் அதுவும் உங்களுக்கு அலர்ஜியா இருக்கிற பட்சத்துல அதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதையுமே உங்க டாக்டர் கிட்ட நீங்க அட்வைஸ் படி வாங்கி வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான முதலுதவி டேப்லெட் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத. இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நெஞ்சுவலி வந்தவங்களுக்கு இல்லனாலுமே ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததுக்கு அப்புறமா நீங்க கரெக்டா ஃப்ரீக்வெண்டா நீங்க போய் உங்க பாடியில சுகர் செக்அப், இந்த மாதிரியான ஹோல் பாடி செக்அப் இதெல்லாம் வந்துட்டு சரியா பண்ணிக்கணும் அப்படின்றது தான் டாக்டருடைய அட்வைஸுமாவும் இருக்கு. உங்களுடைய பாடி கண்டிஷன் எந்த நிலைமையில இருக்கு, என்ன மாதிரியான முதலுதவி வந்து நீங்க கூடவே வச்சுக்கலாம், இந்த மாதிரியான அறிவுரை எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இப்படி சடனான டெத்ல இருந்து தப்பிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்வுக்குண்டான நெஞ்சு வலியா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கு உண்டான நெஞ்சு வலியாக இருந்தாலும் எதையுமே நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. கூர்ந்து கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் உடனடியா எழுற பட்சத்துல எல்லாத்தையுமே நீங்க டக்குன்னு முடிவெடுக்கணும். லேட்டா முடிவெடுக்க கூடாது. நீங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமா நீங்க நெஞ்சு வலியோட கார் ஓட்டிட்டோ பைக் ஓட்டிட்டோ ஹாஸ்பிட்டல் போக கூடாது. 108 ஆம்புலன்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலியமா தான் நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அண்ட் உங்க பாடி எந்த கண்டிஷன்ல இருக்கு, என்ன மாதிரியான முதலுதவி மெடிசன்ஸ்லாம் நீங்க வச்சுக்கலாம், இது எல்லாத்தையுமே ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. கண்மூடித்தனமா வெளியில இல்ல யூடியூப்ல நீங்க எல்லாமே பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்களா எதுவுமே ஃபாலோவும் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.